ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லக்ஷ்மி வந்தாச்சு. இன்றைக்கி நாம் ரொம்ப சூப்பராக ஒரு தீபாவளி பலகாரம் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது. அது என்னென்னா தட்டை, ஓட்டடை. இது ரொம்ப சூப்பராக குயிக்காக நம்ம பண்ணிடலாம். இதுக்கு வந்து அரிசி ஊற வைக்கணும், அரைக்கணும், அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம கடையில் வாங்குகிற அரிசி வச்சே ரொம்ப சூப்பராக இது பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குவோம்ல பேக்கெட் அரிசி மாவு, பச்சரிசி தான். அந்த பேக்கெட் மாவு வாங்குவோம்ல இடியாப்ப மாவு, அதுதான் அது. ஸோ 2 கப் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1/4 கப் வீதம் நம்ம உடச்சக்கடலை மாவு எடுத்துக்கணும். அதனால் நான் எனக்கு 2 கப் எடுத்திருக்கறதால 1/2 கப் வந்து உடச்சக்கடலை பவுடர் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாம் தான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இதை வச்சு நம்ம இன்றைக்கி சூப்பராக தட்டை ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இந்த மாவு வந்து லைட்டாக நம்ம ஹீட் பண்ணிக்கணும். இது வந்து லைட்டாக வறுத்து எடுத்துடணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கடாயில் இந்த வந்து மாவை ஆட் பண்ணிடலாம். அரிசி மாவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். அது வந்து நல்லா ஹீட் ஆகணும். தீயிற அளவுக்குலாம் நம்ம வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் நேரம் அது கொஞ்சம் ஹீட் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்தோம்னா போதும். அந்த ஒரு ஸ்மெல் வரும் லைட்டாக, அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். இது நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது ஒரு பவுலில் கொட்டியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா உடச்சக்கடலை பவுடர், அதுக்கடுத்து மிளகாய் தூள். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, அப்புறமா உப்பு, பெருங்காயம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு தடவை. இது மிக்ஸ் பண்ண பிறகு நாம் இதில் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிடலாம். ஸோ கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம், குட்டி குட்டியாக கட் பண்ணி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கணும். பட்டர் வந்து நல்லா கொஞ்சம் உருகி இருக்க மாதிரி நிலையில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி பட்டர் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சூடாக இருக்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல குக்கிங் ஆயில், அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணிட்டேன், உங்ககிட்ட அதை காட்ட மறந்துட்டேன். அதனால் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் பிசைஞ்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள், கையில் எடுத்து இப்படி உருட்டி நம்ம பண்ணோன்னா அது உருட்ட வரணும். அந்தளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலன்னா ஒரு கவர் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி பாலித்தீன் கவரு. அதில் என்ன பண்ணலன்னா கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு இப்போ இதை வந்து இந்த மாதிரி தட்டிக்கணும். ஸோ தட்டிட்டு நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. எந்த அளவுக்கு தட்ட முடியுமோ அந்தளவுக்கு நல்லா தட்டிக்கோங்க. தட்டிட்டு இப்போ இதை வந்து நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன் கடாயில். ஸோ கடாயில் போட்டுடலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி இருக்கணும். இப்போ போட்டதுமே மேலே ஏறி வரா மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு எண்ணெய் காஞ்சிருக்கணும். இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா தட்டையுமே தட்டி போட்டுடலாம். போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு அதோட நுரெல்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துடணும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா நுரையெல்லாம் அடங்கிருச்சு. 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நம்மளோட ஓட்டை அடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா வடித்து எடுத்து வெளியில் வச்சிடலாம். இப்போ இதை நம்ம கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஒரு கவரில் போட்டோ இல்லை நம்ம வந்து ஸ்டீல் டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா முறுமுறுன்னு இருக்கும். உங்களுக்கு வேணால் நான் உடச்சி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இதை நான் உடச்சி காட்டுறேன்னு சொன்னேன்ல, பாருங்கள் எப்படி நல்லா முறுமுறுன்னு உடைக்க முடியுது. அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய தட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் என்னோட சேனல் லக்ஷ்மி வந்தாச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.